சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. வணக்கம். இன்னைக்கு நாம குஜராத் உயர் நீதிமன்றத்தோட ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான தீர்ப்பை எடுத்து ஆழமா அலச போறோம். இந்த கேஸ் போட்டவர், அதாவது மனுதாரர், குஜராத் உயர்நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு ஃபைல் பண்றாரு. சிறப்பு சிவில் மனு எண் 560/2026. ஆமா, அவரோட கோரிக்கை ரொம்ப நேரடியானது. நவம்பர் 29, 2024 தேதியிட்ட மேல்முறையீட்டு அதிகாரியோட ஒரு உத்தரவு இருக்கு. அந்த உத்தரவை ரத்து செய்யணும், அது செல்லாதுன்னு சொல்லணும். இதுதான் அவரோட முக்கிய கோரிக்கை. சரி, இதுல ஒன்னும் புதுசில்ல. ஒருத்தருக்கு மேல்முறையீட்டு உத்தரவுல உடன்பாடு இல்லைன்னா உயர்நீதிமன்றத்துக்கு போறது வழக்கம்தான். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. என்ன அது? அந்த மனுவோட 17வது பத்தியில மனுதாரர் ஒரு விஷயத்த சொல்றார். நான் இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு ரிட் மனு போட்டிருந்தேன் அப்படின்னு. ஓ, அதையும் அவரே ஒத்துக்கிட்டாரா? ஆமா, ரிட் மனு எண் 1266/2025 போட்டதாவும், ஆனா அதை நான் வாபஸ் வாங்கிட்டேன்னும் குறிப்பிடுறார். ஒரு நிமிஷம், பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுதே. நான் முன்னாடி ஒரு கேஸ் போட்டேன், அத வாபஸ் வாங்கிட்டேன்னு நேர்மையா சொல்ற மாதிரி இருக்கு. இதுல என்ன தப்பு? நீங்க கேக்குறது சரிதான். முதல் பார்வையில இது ஒரு நேர்மையான ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி தான் தெரியும். ஆனா பிரச்சனை அடுத்த வரியில தான் இருக்கு. என்ன சொல்லிருக்கார்? எதுக்காக வாபஸ் வாங்கினேன்னு ஒரு காரணத்தையும் சொல்றார். ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 30 கீழ் ஒரு விண்ணப்பம் செய்வதற்காக மட்டும்தான் நான் அதை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றார். ஓகே, இப்போ இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த பிரிவு 30னா என்ன? அதுக்கும் இந்த மேல்முறையீட்டு உத்தரவுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நேர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் செய்யப்பட்டா அதை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ண சொல்லி, அதாவது ரத்து செய்ததை திரும்ப பெற சொல்லி அதிகாரிகிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம். சரி, அதுதான் பிரிவு 30 கீழ் வர்ற விண்ணப்பம். இவரோட வாதம் என்னன்னா, நான் அந்த அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்காக தான் பழைய மனுவை வாபஸ் வாங்கினேன். இப்ப அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நான் திரும்பவும் மேல்முறையீட்டு உத்தரவை எதிர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அடடே, இங்கதான் கதையே மாறுதே. அப்போ அவரு சொன்ன காரணம் வேற, ஆனா உள்ளுக்குள்ள நடந்ததே வேற. நான் ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயத்துக்காக தான் போன தடவை வாபஸ் வாங்கினேன், அதனால இந்த தடவை என் வழக்க முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா நீதிமன்றம் இது அப்படியேவா நம்பிட்டோம்? என்ன செஞ்சாங்க? அங்கதான் நீதிமன்றத்தோட அனுபவம் வெளிப்படுது. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அவர் உடனே சரி, அந்த பழைய மனுவையும், அதாவது 1866/2025யும் இந்த புது மனு 560/2026யும் எடுத்துட்டு வாங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லியிருக்கார். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை 2 மனுவிலையும் ஒரே விஷயத்தை தான் கேட்டிருப்பாங்களோ? ஒரு சில வார்த்தைகள் மாறி இருக்கலாம், ஆனா மைய கருத்து ஒன்னா இருக்குமோ? நீங்க நினைக்கிறத விட நிலைமை இன்னும் மோசம். அப்படியா? நீதிமன்றம் 2 மனுக்களையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தப்போ அவங்களுக்கே அதிர்ச்சி. நீங்க கேட்ட மாதிரி ஒரு சில வார்த்தைகள் கூட மாறல. 2 மனுக்களும் 100% அச்சு பிசகாம ஒன்னாவே இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை, புள்ளிக்கு புள்ளி எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே. இது இது நம்பவே முடியல. எவ்வளவு பெரிய ரிஸ்க் இது! ஆமா, அதாவது அவர் வாபஸ் வாங்கின பழைய மனுவிலையும் இதே நவம்பர் 29, 2024 தேதியிட்ட மேல்முறையீட்டு உத்தரவை ரத்து செய்ய சொல்லி தான் கேட்டிருக்காரு. புது மனுவிலையும் அதே தான் கேட்டிருக்காரு. ஆனா நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லும்போது மட்டும் நான் பிரிவு 30 விண்ணப்பத்துக்காக வாபஸ் வாங்கினேன்னு ஒரு பாதி உண்மையை மட்டும் சொல்லியிருக்கார். சரியா சொன்னீங்க. இதுதான் சட்டத்துல சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட், அதாவது ஒரு முக்கியமான உண்மையை மறைப்பதுன்னு சொல்றது. அவர் சொன்ன காரணம் பொய் இல்ல, அது ஒரு பாதி உண்மை. ஆனா அந்த பாதி உண்மையோட நிழல்ல ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைக்க முயற்சி பண்ணியிருக்கார். இருங்க, இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு டெக்னிக்கல் காரணத்துக்காக வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் வேறொரு மனு போடுறது அவ்ளோ பெரிய தப்பா? ஒருவேளை அவரோட வக்கீல் சரியா வழிநடத்தலையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது தெரியாம செஞ்ச தவறா இல்ல தெரிஞ்சே செஞ்சதாங்கிறது 2வது விஷயம். ஆனா சட்டப்படி இது ஒரு சாதாரண தவறு இல்ல. இதுக்கு பேரு அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. சட்ட நடைமுறைகளை தவறாக பயன்படுத்துவது. ஆமா, இது எந்த நீதிமன்றமும் லேசா எடுத்துக்காது. இது வெறும் நேர்மைய பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு அடிப்படையான சட்ட கொள்கைய பற்றியது. அது என்ன கொள்கை? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்றேன். ஒரு விஷயத்துக்காக நீங்க நீதிமன்றத்துக்கு போய்
எந்த நிபந்தனையும் இல்லாம உங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டா அந்த கதை அத்தோட முடிஞ்சிருச்சு. ஓகே. திரும்பவும் அதே காரணத்துக்காக அதே நிவாரணத்தை கேட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு வர முடியாது. சட்டத்துல இதுக்கு ஒரு இறுதித்தன்மை, அதாவது ஃபைனாலிட்டி இருக்கு. ஆனா ஒருவேளை திரும்பவும் வர வேண்டிய அவசியம் இருந்தா என்ன பண்றது? நல்ல கேள்வி. அப்படி ஒரு தேவை வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க முதல் மனுவை வாபஸ் வாங்கும் போதே நீதிபதி கிட்ட அனுமதி கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஐயா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, தேவைப்பட்டா இதே விஷயத்துக்காக திரும்பவும் ஒரு புது மனு தாக்கல் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சட்ட மொழியில இதுக்கு லிபர்ட்டி டு ஃபைல் அ ஃப்ரெஷ் பெட்டிஷன் பேரு. அப்போ இந்த வழக்குல மனுதாரர் அப்படி எந்த அனுமதியும் கேட்கல. கேட்கவே இல்ல. யாருக்கும் தெரியாம தானே ஒரு வழக்க வாபஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே வழக்க ஒரு புது நம்பர்ல தாக்கல் செஞ்சிருக்கார். இது நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற செயல் மட்டும் இல்ல, நீதித்துறையையே ஏமாற்ற பாக்குற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. 100%. அதனாலதான் நீதிமன்றம் இந்த ரொம்ப கடுமையா பார்த்தது. சரி, இந்த ஏமாற்ற வேலை கண்டுபிடிக்கப்பட்டதும் நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்தது? நிச்சயம் சும்மா விட்டுருக்க மாட்டாங்களே. சும்மா விடல. நீதிமன்றம் ஆரம்பத்துல ரொம்ப கோபமா இருந்தது. அவங்க எடுத்த முதல் முடிவு இந்த மனுவை உடனே தள்ளுபடி செய்யணும். தள்ளுபடி செஞ்சாங்களா? அது மட்டும் இல்லாம மனுதாரருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கணும் அப்படின்றதுதான் அவங்க முடிவு. 25,000 ரூபாய் அபராதம். இது பணத்தை பத்தின விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது நீதிமன்றம் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி. அந்த அபராதம் என்பது நீதிமன்றத்தோட அதிருப்திய, கோபத்தை வெளிப்படுத்துற ஒரு குறியீடு. இது மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கணும்னு நீதிமன்றம் நினைச்சது. ஆனா வழக்கு இதோட முடியலையே. ஒரு இறுதி திருப்பம் இருக்குன்னு சொன்னீங்க. நீதிமன்றத்தோட இந்த கடுமையான நிலைப்பாட்டை பார்த்ததும் மனுதாரரோட வழக்கறிஞர் என்ன செஞ்சார்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நடக்குது. நீதிமன்றத்தோட கோவத்தையும் வழக்கின் போக்கையும் புரிஞ்சுக்கிட்ட வழக்கறிஞர் தன்னோட உத்திய உடனே மாத்திக்கிட்டார். என்ன செஞ்சார்? அவர் ஒரு புத்திசாலித்தனமான சமரச பாதைக்கு வந்தார். அவர் சொன்னார், சரிங்கய்யா, நாங்க தவறு செஞ்சிட்டோம். எங்களோட மனுல கேட்டிருந்த முக்கிய கோரிக்கைகளான பி மற்றும் சிய நாங்க இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறோம். அதாவது அந்த மேல்முறையீட்டு உத்தரவை ரத்து செய்ய சொன்ன கோரிக்கைகளையா? ஆமா, அத வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டார். அப்போ முழு மனுவையும் வாபஸ் வாங்கிட்டாரா? இல்ல, அதுதான் எங்க புத்திசாலித்தனம். நாங்க அந்த பெரிய நிவாரணத்தை கேட்கல, ஆனா எங்க மனுவுல ஒரு மாற்று கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன அது? நாங்க பிரிவு 30 கீழ் கொடுத்த விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பரிசீலிச்சு ஒரு முடிவு சொல்லும்படி நீங்க உத்தரவு போட்டா போதும் அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டார். அடடே, பாருங்க, எப்படி ஒரு பெரிய சவால்ல இருந்து ஒரு சின்ன நிர்வாக உத்தரவுக்கான கோரிக்கையா வழக்க கொண்டு வந்துட்டார்னு. ஆமா, ஒரு புலி வேட்டைக்கு போயிட்டு கடைசியில ஒரு முயல் குட்டியோட திருப்தி அடைய வேண்டிய நிலைமை. நீதிமன்றத்தை ஏமாற்ற பார்த்ததுக்காக அவரோட உண்மையான உரிமை என்னவோ அத கூட கேட்க முடியாம போயிடுச்சு. சரியா சொன்னீங்க. நீதிமன்றமும் அவரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு இந்த மனுதாரரோட பிரிவு 30 விண்ணப்பத்தை இந்த உத்தரவு கிடைச்ச 12 வாரங்களுக்குள்ள சட்டப்படி பரிசீலிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு வழக்க முடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு குறுக்கு வழியில போக நினைச்சதால அந்த மேல்முறையீட்டு உத்தரவை உயர்நீதிமன்றத்துல எதிர்க்கிற ஒரு பொன்னான வாய்ப்பை மனுதாரர் முழுமையா இழந்தார். உண்மைதான். ஒருவேளை அவர் நேர்மையா வாதாடி இருந்தா அந்த மேல்முறையீட்டு உத்தரவே ரத்தாயிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா அந்த வாய்ப்பு இப்போ போயிடுச்சு. அப்போ இந்த வழக்கிலிருந்து நீங்களும் நானும் நம்ம நேயர்களும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நேர்மையா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம், ஆனா அதை விட ஆழமான ஒரு பாடம் இருக்குன்னு தோணுது. ஆமா, பாகம் இதுதான். நீதிமன்றத்தை அணுகும்போது உங்க கதையோட எல்லா அத்தியாயங்களையும் சொல்லணும். சில அத்தியாயங்களை மட்டும் சொல்லிட்டு சிலதை மறைக்க கூடாது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது சட்ட உத்தியை, அதாவது லீகல் ஸ்ட்ராட்டஜியை பற்றியது. நீங்க ஒரு வழக்க வாபஸ் வாங்கும்போது அதோட பின்விளைவுகளை யோசிக்கணும். திரும்பவும் இந்த வழக்க நடத்த வேண்டிய தேவை வருமான்னு யோசிக்கணும். அப்படி ஒரு தேவை வரும்னு நினைச்சா அதுக்கான அனுமதிய அப்பவே வாங்கிடணும். கரெக்ட். இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. அடுத்த 5 நகர்வுகளை யோசிச்சு விளையாடணும். இல்லனா இப்படிதான் மாட்டிக்க வேண்டிய வரும். சரி, இந்த ஆழமான விவாதத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் உங்களை இந்த சிந்தனையுடன் விட்டுச் செல்கிறோம். சொல்லுங்க. ஒருவேளை
அந்த மனுதாரர் தனது முதல் மனுவை திரும்ப பெறும்போது நீதிமன்றத்திடம் வெளிப்படையாக, ஐயா, நாங்கள் இப்போது பிரிவு 30 கீழ் ஒரு விண்ணப்பம் செய்ய போகிறோம். அந்த நடைமுறை எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அந்த விண்ணப்பம் எங்களுக்கு எதிராக முடிந்தால் நாங்கள் மீண்டும் இதே மேல்முறையீட்டு உத்தரவை எதிர்க்க எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இதுதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான $1 மில்லியன் கேள்வி. அப்படி அவர் நேர்மையா கேட்டிருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்குமா? ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றம் ஒருவேளை, சரி நீங்க அந்த விண்ணப்பத்தை கொடுத்து பாருங்க, அதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா திரும்பவும் வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்கலாம். அப்போ மொத்த பிரச்சனையும் எவிட்டபிளா இருந்திருக்கு. ஆமா, நீதிமன்றங்கள் சட்டத்தை மட்டும் பார்க்கறதில்லை, உங்களுடைய நடத்தையையும் நேர்மையையும் தான் பார்க்குது. ஒரு குறுக்கு வழியில் செல்ல முயன்று மனுதாரர் தனது முக்கிய உரிமையையே இழந்து விட்டார். இது ஒரு வழக்கை ஆரம்பத்திலிருந்தே சரியான சட்ட உத்தி மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுவதன் முக்கியத்துவத்தை உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறதல்லவா? இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886869.